ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இந்த கல்யாணம் காது குத்துனா இந்த குடல் கூட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. உங்கள் ஊரில் இந்த குடலை வந்துட்டு எந்த மாதிரி ரெசிபி செய்வாங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குடல் கூட்டு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, அதோட இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அதோட வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க. இதோட அளவுலாம் எனக்கு தெரியாதுங்க, மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம அலசி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற குடலையும் சேர்த்துக்கிறலாங்க. குடலை அதோட ஈரலும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. இது வேகிறதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருப்போம்ல, அதோட தண்ணி சேர்த்துட்டு முக்கால் பதம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அதோட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வெந்து வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான குடல் கூட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி